மாதம் பென்ஷன் வாங்குற மாதிரி ஒரு 10 ஷேர் பிக்கப் பண்ணியிருக்கோம். இந்த 10 ஷேருமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பென்ஷன் வாங்குற மாதிரி டிவிடெண்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் பே பண்ணுற கம்பெனிஸ். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரையும் நான் டாடா ஸ்டீல் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணவே இல்லை. இந்த வீடியோவில் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டாடா ஸ்டீலோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுக்குறது. ஓகே காய்ஸ், இப்போ நான் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாடா ஸ்டீல் இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா வேர்ல்டுலேயே 10th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் அப்படின்னா அது டாடா ஸ்டீல் தான். டாடாவோட குரூப்லேயே பொக்கிஷமாக பார்க்குற ஒரு கம்பெனினா அது டாடா ஸ்டீல்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 100 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. இந்த கம்பெனிக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கு. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்பர் 1 ஸ்டீல் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க இந்தியாவில் எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல 2 கம்பெனி இருக்கு, அப்புறம் ஒடிசால 2 கம்பெனி உங்களுக்கு இருக்கு. டாடா ஸ்டீல் அவங்களோட growth இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதர் ஸ்டீல் கம்பெனியை வாங்கினாங்க. 2018 பூஷன் ஸ்டீல் அப்படின்ற கம்பெனி வாங்கினாங்க. 2019 உஷா மார்டின் வாங்கினாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2022 நிலச்சல் அப்படின்ற ஒரு ஸ்டீல் பிளான்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட டாடா ஸ்டீல் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸை டாடா ஸ்டீல் வாங்கினதுனால இவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் 23 மில்லியன் டன்ஸ் per annum ப்ரொடக்ஷன் பண்ண இவங்க 2022 பார்த்தீங்கன்னா 34 மில்லியன் டன்ஸ் per annum வரைக்கும் இவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடா இவங்களுக்கு எங்கெல்லாம் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கு, யூரோப்ல இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு அண்ட் கனடால இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாமே டாடா ஸ்டீல் கண்டினியூவா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65,000 எம்ப்ளாயிஸ் டாடா ஸ்டீல்ல ஒர்க் பண்ணிட்டு வராங்க. வேர்ல்டுல ஸ்டீலோட தேவை அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் தேவை. டாடா ஸ்டீல் வேர்ல்டுல நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்றதுனால இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாமே டாலர்ஸ்ல இருக்கும். ஸோ டாடா ஸ்டீலுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட். கம்பெனிக்கு கொஞ்சம் கடன் இருக்கு. ஸோ இவங்க கடனை வேற ரீபே பண்ணணும். அகைன் இவங்களோட ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் அடிவாகும். இதனால இந்த ஷேர் வேல்யூ கொஞ்சம் கீழே போகும். பட் டாடா ஸ்டீலுக்கு கடனை ரீபே பண்றதுனா ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி உங்களோட கடன் பார்த்தீங்கன்னா 1,18,000 கோடி இருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த கடன் அப்படியே பாதியா குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த கம்பெனியோட கடன் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,000 கோடி தான். டாடா ஸ்டீல் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 2 வருஷத்துல நாங்க கடனை இல்லாத கம்பெனியா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதை அவங்க ஈஸியாவே பண்ணி முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். டாடா ஸ்டீலை பற்றி இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இவங்க தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே வராங்க. இவங்களோட ப்ராஃபிட்ஸ் எப்படி எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி இவங்க கொடுக்குற டிவிடெண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 51 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ஸ்டாக்கு 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய் ஷேருக்கு 5 ரூபாய் டிவிடெண்ட் தரது அப்படின்றது பேங்க்ல உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு வட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் டாடா ஸ்டீல் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்காக கொடுப்பாங்க.